நாங்க அங்க வந்து பொண்ணு பார்க்காம உங்களை இங்க வர சொல்லிட்டோமேன்னு வருத்தமா? அங்க வந்தா உனக்கு இந்த மாதிரி வரவேற்பு கொடுத்திருக்க முடியுமா? இல்ல என் கையால ஆரத்தி எடுத்திருக்க முடியுமா? அதுவும் இல்லாம இந்த வீட்டுக்கு மருமகளா வரப்போறவள நான் முதலா இந்த வீட்ல வச்சு அழகு பார்க்கணும்னு நினைச்சேன். ஏ ஆசை இதோடு முடிஞ்சிடறது இல்ல, இன்னும் கொஞ்சம் பாக்கி இருக்கு. உன்னை நான் இந்த வீட்டு பொண்ணாவே பார்க்கணும். சரோஜா, அம்மா பூ எடுத்து வச்சிருக்கேன், போய் எடுத்துட்டு வா. சரிங்கம்மா. தென்றல், சொல்லுங்க. சொல்லுங்கன்றது அடுத்தவங்களை கூப்பிடுற மாதிரி. பாட்டின்னு உரிமையோடு கூப்பிடு, சரியா? சரிங்க பாட்டி. அது சரி, உத்தியோகத்துக்கு போறது ஆம்பளைங்களுக்கு புருஷ லட்சணம். நீ எதுக்கு போகணும்? அப்படி என்ன அவசியம்? வேலைக்கு போறது எனக்கு பிடிக்கும் பாட்டி. அது மட்டும் இல்லாம என் சொந்த கால்ல நிக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். காலம் மாறுறப்போ நாமளும் மாறணும்ல. ஓஹோ, அப்படியா? இவளுக்கு சொந்த கால்ல நின்னா பிடிக்கும்னு சொல்றா, ஆனா அவங்களுக்கு சொந்த கால்ல நின்னாலே பிடிக்காதே. ஆஹா, ஆண்டாளுக்கு எதிரா ஒருத்தி பேச வந்துட்டா போல இருக்கே. அம்மா இருமா, நானே என் கையால வச்சு விடுறேன். மகாராணி மாதிரி இருக்கேம்மா. மாதவி, மாதவி. அத்த, யார் வீட்லயோ நிக்கிற மாதிரி நின்னுகிட்டு இருக்க? பாட்டி, உங்க வீடு சூப்பரா இருக்கு பாட்டி. எங்க ஜமீன் பரம்பரை வீட்டை பார்த்தா அது இன்னும் சூப்பரா இருக்கும். காலத்துக்கு ஏத்த மாதிரி இப்படி ஒரு வீட்டை கட்டணும். இந்த வீட்ல இருக்கிற பொருள் எல்லாமே எந்தெந்த ஊர்ல ஃபேமஸோ அத அந்தந்த ஊர்ல இருந்து கொண்டு வந்திருக்கோம். அம்மா, மாப்பிள்ளைய அவன் எதுக்கு? அவன் தான் நான் தான் அவன். அப்ப நீங்க தான் மாப்பிள்ளையா? சிவா, பெரியவங்கிட்ட அப்படிலாம் பேசலாமா? சாரி சொல்லு. சாரி பாட்டி. அவன் சின்ன பிள்ளை, அவனுக்கு என்ன தெரியும்? என் பேரன் பிசினஸ் விஷயமா பெங்களூர் வரைக்கும் போயிருக்கான். ஓ, நாளைக்கு வந்துருவான். ஓகே. அக்கா வீட்டுக்காரரை பார்க்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறான் போல. என் பேரை நல்ல வாட்ட சாட்டமா ராஜகுமாரன் மாதிரி இருப்பான்.
அவனை பார்த்தா பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்கும். அப்படி ஒரு அழகு. அழக காட்டிலும் அறிவாளியும் கூட. எப்பவும் பிசினஸ் பிசினஸ்னு நாடு புற சுத்திக்கிட்டே இருப்பான். மாதவி, அத்தை போய் தாம்பூல தட்டு எடுத்துட்டு வா. சரிங்க அத்தை. இரு இரு. அம்மா, இப்ப தாம்பூல எதுக்குமா? ஒரு முறை தம்பி பொண்ணை பார்த்து பிடிச்சிருக்குன்னு சொன்னதுக்கு அப்புறம் தென்றல பிடிக்கலன்னு யாராவது சொல்லுவாங்களா? அது மட்டும் இல்லாம நான் பார்த்து ஓகே சொன்னா போதும், அவன் கண்ணை மூடிக்கிட்டு தாலி கட்டிடுவான். அத பத்தி நீங்க யோசிக்கவே யோசிக்காதீங்க. பொண்ணு முத எங்க வீட்டுக்கு வந்திருக்கா. நாளைக்கு அவ எங்க வீட்டு மருமக. மஞ்சள் குங்குமம் கொடுக்கலன்னா என்ன அர்த்தம்? ஜோசியர்கிட்ட விசாரிச்சிட்டேன். நாளைக்கு மறுநாள் சாயந்தரம் 4 மணிக்கு நேரம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாரு. அப்ப பொண்ணு பார்க்க உங்க வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறேன். அப்படின்னா நீங்க வரலையா? அவர் மட்டும் தனியா வருவாரா? நான் தான் பொண்ணை பார்த்துட்டேனே. இருந்தாலும் நீங்களும் வீட்டுக்கு வந்தா மரியாதையா இருக்கும். அவ்வளவுதானே, நாங்க வந்துடுறோம். எதுக்கு கும்பல கூட்டிக்கிட்டேன்னு பார்த்தேன். ஆண்டாள், கும்பலா போயிட்டு வந்தா தானே கல்யாண வீடு மாதிரி இருக்கும். அவங்களும் ஆசைப்படுறாங்கல்ல. சரி, போயிட்டு வந்துருவோம். நாளை மறுநாள் சாயந்தரம் நாங்க எல்லாரும் வந்துடுறோம். போதுமா? அத்தை, தென்றல், போ இந்த சாரிய கட்டிட்டு வாமா. இப்போவே வா. ஆமா, நான் என்னோட ஆசை பூர்த்தி ஆகலைன்னு சொன்னது இதுதான். உனக்காகவே நான் வாங்கிட்டு வந்த இந்த புடவையை நீ கட்டிட்டு வந்தேன்னா என் மனசு சந்தோஷமாவும் இருக்கும், திருப்தியாவும் இருக்கும். மாதவி, அழைச்சுக்கிட்டு போ. போயிட்டு வா. போமா. வாமா. இதுதான் என்னோட ரூம். சரி, நீ புடவைய மாத்திக்கோ, நான் வெளியில வெயிட் பண்றேன். இதெல்லாம் இப்போ எதுக்குங்க? என் அத்தை என்ன சொல்றாங்களோ அதை நீ செய்யுமா. அவங்க சொல்றத செஞ்சா உனக்கு நல்லது. மறுத்து பேசினா அவங்களுக்கு கோபம் வரும். அப்புறம் அவங்கள வேற யாராலையும் சமாதானப்படுத்த முடியாது. தென்றல், போக போக நீ அவங்கள பத்தி தெரிஞ்சுக்குவ. அந்த போட்டோல இருக்கிறது நீங்க தானே? உங்க கையில இருக்கிற அந்த பாப்பா யாரு? என்னாச்சு? ஏன் குழந்தைதான். ஆகாஷ்க்கு அப்புறம் பிறந்தவன். இப்போ இல்ல. என்னாச்சு? உடம்பு சரியில்லாம ஐயோ, ஐம் ரியலி சாரிங்க. அவனுக்கு அப்புறம் குழந்தை எதுவும் எனக்கு பொறுக்கல. அத்தைக்கு குழந்தைங்கன்னா ரொம்ப ஆசை. கல்யாணம் ஆன 1 வருஷத்துல அவங்களுக்கு நீ குழந்தைய பெத்து கொடுத்துடணும். அதுல மட்டும் அவங்க ரொம்ப குறியா இருப்பாங்க.
இந்த வீட்ல பாட்டியை தவிர வேற யார பத்தியும் யாரும் பேச மாட்டாங்களா? யார பத்தி பேசணும்? உங்களை பத்தி, உங்களோட விருப்பத்தை பத்தி. விருப்பம் இங்க அத்தையோட விருப்பம் தான் எல்லாருடைய விருப்பமா இருக்கும். என்ன சொல்றீங்க? நீயும் பார்க்க தானே போற. பேசினா பேசிக்கிட்டே இருக்கலாம். சீக்கிரமா புடவைய மாத்திட்டு வா, நான் வெளியில வெயிட் பண்றேன். இப்படி பார்க்கணும்னு தானே நான் காத்துக்கிட்டு இருந்தேன். இப்போ உன்னை பார்க்கும்போது மகாலட்சுமி மாதிரி இருக்க. தென்றல், முதல்ல அப்பா அம்மா கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. நல்லா இருமா. நல்லா இருமா. அப்படியே மாப்பிள்ளையோட அப்பா அம்மா கிட்டயும் அப்படியே ஆசீர்வாதம் வாங்கிக்கமா. ஓப்பா, ஜோடியா நில்லு. நல்லா இருமா. உட்காருங்க. சரோஜா, இது வரேம்மா. உனக்கு அறிவுங்கிறதே கிடையாதா? அது எவ்வளவு காஸ்ட்லின்னு தெரியுமா? பெல்ஜியத்துல இருந்து ஸ்பெஷலா வரவழைச்சது. இதையெல்லாம் கொண்டு வந்து அவன் கையில கொடுத்திருக்க. பெரிய பெரிய விஐபிங்க வரும்போது கொடுக்கறதுன்னு நான் எத்தனை தடவை உனக்கு சொல்லி இருக்கேன். இல்லம்மா, இவங்களும் விஐபி மாதிரி தானேன்னு. என்ன எதிர்த்து பேசுற? விஐபிக்கும் விருந்தாளிக்கும் வித்தியாசம் தெரியல? அந்த கிளாஸோட அருமை தெரியாதவங்க கிட்ட கொடுத்தா இப்படித்தான் உடைய செய்யும். அதோட விலை என்னன்னு உனக்கு தெரியுமா? விலைய விடு. இப்போ காசு கொடுத்தாலும் அத வாங்க முடியுமா? அத சொல்லு. அது எனக்காக ஸ்பெஷலா செஞ்ச லிமிடெட் எடிஷன். மறுபடியும் தேடினாலும் கிடைக்காது. அம்மா, ஏதோ கைதவறு போட்டு உடைச்சிட்டான். ஐயோ சண்முகம், நான் உங்க பையனை ஒண்ணு சொல்லல. தப்பு அவளோடதுதான். அவன்கிட்ட அத கொடுத்தா அவன் ஜூஸ பாப்பானா இல்ல கண்ணாடி கிளாஸோட பாரம்பரியத்தை பாப்பானா? அத பத்தி அவனுக்கு என்ன தெரியும்? ஏன் இங்க இருக்கிற அத்தனை பேருக்கும் அத பத்தின வரலாறு தெரியாது.
அவங்களுக்கு இது வெறும் கண்ணாடி கிளாஸ், அவ்வளவுதான். தென்றல், நீ உள்ள வர்றதுக்கு நாள், நட்சத்திரம், நேரம், காலம், அதுல நல்ல ஓர இத்தனையும் பார்த்தவன் நான். காரணம், ஒரு சின்ன தப்பு கூட நடக்க கூடாதுன்னு தான். அப்படி பார்த்தே கண்ணாடி கிளாஸ் உடைஞ்சு போச்சு. அதனாலதான் கொஞ்சம் கோவப்பட்டுட்டேன். கிளாஸ் உடைஞ்சத பத்தி கூட எனக்கு கவலை இல்ல. அது உன் தம்பியோட கையில குத்தி ரத்த காயம் அப்படி இப்படின்னு ஏதாவது அபசகுணம் ஆயிருந்தா என் மனசுக்கும் சங்கடம், உன் மனசுக்கும் கஷ்டம். அதனாலதான் சரோஜாவை திட்டிக்கிட்டு இருந்தேன். தென்றல், நீ அத பத்தி தப்பா எடுத்துக்காத. இந்த வீட்டுக்கு மருமகளா வரதுக்கான அத்தனை லட்சணமும் உன்கிட்ட இருக்கு. என்ன இன்னும் முகத்துல சிரிப்ப காணோம்? எனக்கு புரிஞ்சிருச்சு. என்னடா இவங்க நம்மள பார்த்தாங்க, பூ வச்சு பார்த்தாங்க, பட்டு புடவை கட்டி பார்த்தாங்க, ஆனா கட்டிக்க போற மாப்பிளைய கண்ணுல காட்டவே மாட்டேங்கிறாங்களேன்னு தானே யோசிச்சுக்கிட்டு இருக்க. என்ன பண்றது தென்றல்? இன்னைக்குன்னு பார்த்து அவன் பெங்களூர் போயிட்டான். நாளை மறுநாள் அவனை அழைச்சுக்கிட்டு நாங்க எல்லாம் வந்துடுறோம். அதுக்கு முன்னாடி அவன் எப்படி இருப்பான்னு நீ பார்க்க வேண்டாம்? நீதான் என் பேரனோட பொண்டாட்டின்னு நான் என் மனசுக்குள்ள முடிவு பண்ணிட்டேன். அவன்தான் உன் புருஷன்னு நீ முடிவு பண்ணி சரின்னு சொல்ற ஒரு வார்த்தை தான் என்னை இன்னும் 100 வருஷம் வாழ வைக்கும். தென்றல், என் பேரனை பார்க்கணும்ல உனக்கு? அவன்தான் என் பேரன். சாரி சாரி தூக்கி குப்பையில போடு. அவன் சொன்னது சரிதான். உங்ககிட்ட பேசினா எனக்கு தான் டைம் வேஸ்ட். உன் ஓட்ட ஸ்கூட்டரை வித்தா கூட இதுக்கு பைசா பத்தாது. என்ன ஷாக் ஐடியா தென்றல்? என் பேரனை பாக்குறவங்க எல்லாருமே முதல்ல அப்படித்தான் ஷாக் ஆவாங்க. அவனுக்கு அப்படி ஒரு வசீகரம். அக்கா, மாமா சூப்பரா இருக்காரு. அவன் எப்படி இருக்கான்னு நீ சொல்லுமா. ஏதாவது குறை இருந்தா சொல்லிடு.